வணக்கம். மேடைகளில் இருப்பவர்களை எல்லாம் நான் அறிமுகம் பண்ணல, அவங்களுக்கு நிறைய அறிமுகமாயிட்டு இன்னும் அறிமுகத்தோடவே வாழ்ந்துட்டு இருக்காங்க. நிறைய வெற்றி படங்களை எடுப்பதற்கு ரொம்ப ஆர்வத்துடன் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். உங்களை பார்த்து கொண்டு இந்த இடத்துல நம்ம எஸ்.ஆர். ராஜன் சார் ஜூது நம்மளை எப்படி சூடு பண்ணி கவுவது அப்படின்னு ஒரு படம் எடுத்திருக்காரு. அந்த படத்துல நான் பெங்களூர்ல போய் ஒரு 2 நாள் ஷூட்டிங்ல இருந்தேன். ஆனா நல்ல டைலாக் எல்லாம் அருமையா இயக்கி கொண்டு போயிருக்காரு. அதுக்கு எதிரில் உள்ள கேரக்டரை எப்படி நம்ம மயக்கணும், அதன் பிறகு மனோபாலா சார் கிட்ட எப்படி டைரக்ட் டெலிவரி பண்ணி பேசணும், எல்லாம் ஒண்ணு விடாத கவனிச்சு அருமையா இயக்கி இருக்காரு. இந்த கதையை மக்கள் மத்தியில கொண்டு போகும்போது எப்படி வெற்றி பெறணும் டைலாக் எல்லாம் ரொம்ப ரூம்ல போட்டு சிந்திச்சு யோசனை பண்ணி ஒன்னொன்னா எழுதி இருக்காரு. இந்த படம் வெற்றி பெறதுக்கு நான் வாழ்த்தி வணங்கி விளைகிறேன். நன்றி, வணக்கம். இமெயில் அவர் பாருங்க, பாலாஜி எப்படி எல்லாம் டெஸ்ட் பண்றாரு பாருங்க. அங்க வெளியில இயற்கை சீட்டு காத்துட்டு இருக்குது. திடீர்னு சொல்லுவாங்க வானம் கிழிஞ்சிச்சு, மேகம்லாம் கிழிஞ்சு போச்சு, தப்பு தப்புன்னு தண்ணி கொட்டிச்சுன்னுவாங்க. அதனால கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவர் இன்னும் பாலாஜி மீண்டும் வளர்த்துட்டு இருக்கிறார். நன்றி, வணக்கம், விளைகிறேன். அடுத்தபடியாக நடிகை கோமல் சர்மா அவர்களை பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கங்கள். இந்த படம் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்டான சப்ஜெக்ட்ல எடுத்திருக்காங்க. இப்போ நீங்க டெக்னாலஜி பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம பின்னாடி நின்றுட்டு இருக்கிற நிறைய டிவி லைவா போயிட்டு இருக்கு. ஸோ ஒரு நல்ல விஷயமா நாங்க எல்லாம் பேசிட்டு இருக்கிறது அந்த டெக்னாலஜி வைஸா தான் எல்லாருக்குமே போயிட்டு அது சேர்ந்துட்டு இருக்கு. ஸோ அது ஒரு ரொம்ப நல்ல விஷயமானது. இப்போ நிறைய பேர் நீங்க எஜுகேஷனா பாத்தீங்கன்னா, அவங்க யாராவது நீங்க நிறைய எஜுகேஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய புது இப்போ சப்ஜெக்ட் வைஸா நீங்க எவ்வளவு பார்த்தாலும் யூடியூப்ல போயிட்டு நீங்க எவ்வளவு சப்ஜெக்ட் வேணாலும் போயிட்டு கத்துக்கலாம். ஸோ டெக்னாலஜி ரொம்ப நல்லது பண்ணிருக்கு ஒரு இருக்கிற ஹியூமன் கைண்டுக்கு. பட் இப்போ நீங்க யங்ஸ்டர்ஸ் பாத்தீங்கன்னா, அவங்க எப்பவுமே பார்த்தாலும் கேமிங் இது எல்லாம் உட்காந்து அவங்க விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ அது ஸ்போர்ட்ஸ் பர்சனா பண்ணும்போது ஒரு ஸ்போர்ட்ஸ் நீங்க ஒரு கிரவுண்ட்ல போயிட்டு நிறைய உங்களோட சக மனிதர்களுக்குள்ள சேர்ந்துட்டு நீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் பண்றது அதெல்லாம் இப்போ குறைஞ்சு போச்சு. ஸோ இப்போ இந்தியால இருக்கிற யூத்தும் இல்ல இந்தியால இருக்கிற சின்ன பசங்க எல்லாருமே அவங்களோட டைம் அண்ட் எனர்ஜி ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் கத்துக்கிறதுக்காக யூஸ் பண்ணாங்கன்னா நம்ம கிட்ட நிறைய கல்பனா சாவ்லா, நிறைய ஏபிஜே அப்துல் கலாம் மாதிரி நிறைய சயின்டிஸ்ட் வரலாம். இது ஆன்லைன்ல வர கண்டென்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு. ஸோ இந்த படத்தோட தயாரிப்பாளரும் டைரக்டருக்கும் வாழ்த்துறேன். ஏன்னா இது இவ்வளவு இம்பார்ட்டன்டான சப்ஜெக்ட்ல படத்தை எடுத்திருக்காங்க. அண்ட் இதுல அசோக் பத்தி சொல்லியே ஆகணும். அவங்க நண்பர், கடின உழைப்பாளி. அவங்க ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல அவங்களோட காது கூட அவங்க கிழிச்சிட்டாங்க. ஸோ வாழ்த்துக்கள் அசோக், உங்களுக்கு இந்த படம் பெருசா வரணும் உங்களுக்காக. ஸோ எனக்கு வாய்ப்பு கொடுத்தது ஜான் சருக்கு ரொம்ப நன்றி. அடுத்து நான் பேச கூப்பிடவங்களை பத்தி சொல்லணும்னா, இவரோட நடிப்புல எப்பவுமே ஒரு நேட்டிவிட்டி இருக்கும். என்ன கதாபாத்திரமா இருந்தாலும் தன்னோட ஆழமான நடிப்பு மூலமா நம்ம மனசுல தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நடிகரும் ஒளிப்பதிவாளருமான அருள்தாஸ் அவர்களை பேச அழைக்கிறேன். அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த படத்தில் நான் நடிக்கலை. ஆனால் இயக்குனர் அவரும் எனக்கு பெருசாக அறிமுகம் இல்லை. மதுராஜ் சார்னு அவர் இப்போ ஒரு வெப்சீரிஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ அவர் தான் கூப்பிட்டாரு, சார் போய் வாங்க, இந்த மாதிரி ஒரு படம் ஒன்று இமெயில் ஒரு படம் ஃபங்க்ஷன் ஈவினிங் வாங்கினாரு. ட்ரெயிலராக பார்த்தோம். நிறைய பேர் இப்போ அவங்க இந்த படம் சம்மந்தப்பட்டவங்க சொல்கிறத வச்சு பார்த்தா அது ஒரு இந்த கேமிங் பற்றி அவரோட ஸ்கேம் பற்றி சொல்கிறாங்க. அப்புறம் அவர் நல்ல கண்டென்ட்டு. இன்னொன்று ஒரு தயாரிப்பாளரே இந்த படத்தை இயக்கியிருக்காரு. நல்லா நிறைய செலவு பண்ணியிருக்காங்க படத்தில். கண்டிப்பாக இந்த படம் ஒரு பெரிய வெற்றி பெற வாழ்த்துக்கள்.
எஸ் சார். அதுங்க சார், வாழ்த்துக்கள் சார். இவருக்கும் இந்த படத்தில் பண்ண ஆர்டிஸ்ட் அப்புறம் டெக்னீஷியன்ஸ் அனைவருக்குமே என்னுடைய மனவந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இமெயில் படத்தின் கதாநாயகன் அசோக் குமார் அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கங்கள். இப்பதான் நேர்ல பல பேரை சந்திக்கிறேன். ஸோ ஒரு வாரம் தாமதம் இருந்தாலும் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். விஷிங் யூ ஆல் வெரி ஹாப்பி ஹெல்தி 2024 அண்ட் ஆரோக்கியமா இருக்கணும். அப்பதான் வாழ்க்கையில இருக்கிற மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் நம்ம கொண்டாட முடியும். அண்ட் ஆல்சோ அட்வான்ஸ் விஷஸ் ஃபார் தை திருநாள், கமிங் பொங்கல். மேடையில் அமர்ந்த பெரியவர்களுக்கும் இன்ஸ்பிரேஷன்ஸ்க்கும் நண்பர்களுக்கும் அருள்தாஸ் அண்ணன், ஆனா நான் மனோர்னு உங்களோட மிகப்பெரிய ஃபேன். நான் எனக்கு வீட்டுல தான் அந்த மாதிரி பேசுறது, நான் ஒரு நாள் உங்களை இமிட்டேட் பண்ணுவேன். ரொம்ப மகிழ்ச்சி உங்களை இன்னைக்கு நேரில் சந்திச்சதுல. டு ஆல் தி அதர் சீனியர்ஸ், தேங்க்ஸ் டு கோமல், சனோஜ், டு சீனியர்ஸ் லைக் பாக்யராஜ் சார், ராஜன் சார், அண்ட் டு எவ்ரிபடி ஆன் ஸ்டேஜ். அண்ட் இங்க பயந்துட்டு இருந்தோம் ஒரு விதத்துல மழை கொட்டிட போதோன்னு. அதையும் தாண்டி இந்த விழால ஊக்கம் கொடுக்க வந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும், பிரஸ் அண்ட் மீடியா ஃப்ரெட்டர்னிட்டி, பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள், எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றி. அண்ட் கெட்டிங் இன்டு இமெயில், எனக்கு இந்த ப்ராஜெக்ட் எஸ்ஆர் ராஜன் சார் அறிமுகப்படுத்தினது வாஸ் ஒன் மிஸ்டர் சாய் மோரா. அவருக்கும் இந்த தருணத்துல ஐ நீட் டு சே தேங்க்யூ. இந்த படத்தோட பேக் போன், அஸ்திவாரம் எல்லாமே இஸ் ஒன் பர்சன் கால்டு எஸ்ஆர் ராஜன். மது சார் இன்ஃபேக்ட் பேசும்போது எல்லாம் கஷ்டங்கள் தாண்டி தனிமரமா நின்னார்னு சொன்னாரு. இதோட வேறு, இந்த மரத்தோட வேறு, இமெயில்ங்கிற இந்த மரத்தோட வேறு அவர் தான். வாட் ஐ லைக் அபவுட் ராஜன் சார் இஸ், அவருக்கு சினிமா புதுசு. நான் ஃபர்ஸ்ட் டைம் அவரை சந்திக்கும் போது இந்த கதையை நரேட் பண்ணாரு. கதையில ஆக்சுவலி ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், ஆஸ் தி டைட்டில் சஜஸ்ட், இமெயில்னா ஆன்லைன் கேமிங், அதோட அடிக்ஷன், அதோட பாதிப்பு மூலமா நம்ம எப்படி எந்த அளவுக்கு பாதுகாப்பா இருக்கணும், அது மூலமா என்ன நடக்குதுங்கிற விஷயத்தை தாண்டி ஒரு அழகான ஸ்கிரீன் பிளே, ரொம்ப கமர்ஷியலி வயபிளா அவர் டிசைன் பண்ணியிருந்தாரு. ஒருத்தோட படைப்புல இந்த லெவலுக்கு ஸ்கிரிப்ட் வைஸ், ஸ்கிரீன் பிளே வைஸ், கண்டென்ட் எப்படி ஒருத்தர் சிந்திச்சாருன்னு பிரமிச்சேன். அண்ட் வாட் ஐ லைக் அபவுட் ஹிம் இஸ், சினிமாவை நேசிக்கிறவர். இந்த ஐடியா இருக்கு, இதை எப்படியாச்சும் ஸ்கிரீன்ல பிரதிபலிக்கிறதுக்கு நல்ல எனர்ஜிஸ் ஒன்று சேரணும். அதுக்காக சரி இந்த ஆக்டர்ஸ், இது தமிழ் கன்னடா பைலிங்குலா பண்ணலான்னு இங்கேருந்து நம்ம இமெயில்ல ஒரு ரொம்ப அழகான ஃபீமேல் இருக்காங்க, ஹூ இஸ் நாட் பார்ட் ஆஃப் த ஆன் த டயஸ் டுடே, ராகினி திவேதி. அவங்க இட் வாஸ் லவ்லி டு ஒர்க் வித் ஹர் ஆஸ் வெல். ரொம்ப ப்ரொஃபஷனலா இருந்தாங்க. அண்ட் சினிமாட்டோகிராஃபர், எடிட்டர், இந்த மியூசிக் டைரக்டர், பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கும் ஆக்சுவல் சாங்ஸ்க்கும் ஜுபின் சரும் ஒரு அவினாஷ் பாஸ்கர், இப்படி நல்ல எனர்ஜிஸ் எல்லாம் ஒன்று சேர்த்துக்கிட்டாரு. ஃபைட் சீக்வன்சஸ் எல்லாம் பீர் மாஸ்டர்னு ஒருத்தர் பண்ணியிருந்தாரு. ஃபைட்டுக்கு ரெஃபரன்சஸ் எல்லாம் பார்க்கும்போது ஐ ஃபெல்ட் இந்த ஜாக்கி சான் படங்களோ இல்லை குங்ஃபு சார்ந்த படங்களோட ரெஃபரன்சஸ் எல்லாம் எடுத்தாங்க. இதெல்லாம் எப்படி நம்ம ரெப்ளிகேட் பண்ண போறோம்னு தோணிட்டு இருந்துச்சு. அப்போ பீர் மாஸ்டர்னு ஒருத்தர் நேபாளில இருந்து வந்தாரு. கோமல் ரொம்ப அழகா சொன்னாங்க, காது கிழிஞ்சு போச்சு, அதுக்குன்னு வாழ்த்துக்கள் அவங்க சொல்லலை. பட் ஸ்வீட் ஆஃப் ஹர், தேங்க்ஸ் டு மென்ஷன் தட். பட் ஐ திங்க் அந்த வழியெல்லாம் இது கடவுள் உலகத்துல திரையில படம் கரை சேர்ந்து ப்ராப்பரா சேர்றப்ப அந்த வழியெல்லாம் தெரியாது. ராஜன் சாரோட இந்த துணிச்சலுக்கு அவருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஐ விஷ் ஹிம் ஆல் தி பெஸ்ட். பிகாஸ் இந்த படத்தின் மூலமா நிறைய கத்துக்கிட்டு இருந்திருப்பாரு. உறுதியா நம்ம எடுக்க போற கண்டென்ட் நேர்த்தியா எடுக்க முடிஞ்சிச்சா, எல்லா எனர்ஜி சரியா வந்துச்சா, நிறைய ஏரியாஸ்ல ஏமாற்றங்கள் எல்லாம் அவருக்கு அனுபவிச்சாரு. பட் ஐ திங்க் ஒரு பக்கபலமா எஸ்ஆர் ஃபிலிம் ஃபேக்டரின்னு ஒரு பேனரும், எஸ்ஆர் ராஜன் ஒரு டைரக்டரை அறிமுகப்படுத்துறதுக்கு இந்த என்டையர் அனுபவம் ஒரு பியூட்டிஃபுல்லான தருணமா அமைஞ்சிருக்கு. ஐ விஷ் ஹிம் ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் இமெயில் இனிமேல் உங்க கையில். ஸோ ப்ளீஸ் உங்களோட அன்பு ஆதரவு என்றென்றும் தேவை. ப்ளீஸ் கீப் சப்போர்ட்டிங் அஸ். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங். மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ. இவங்க எந்த ஷோ பண்ணாலும் அவங்க தான் அதுல டாப். அந்த அளவுக்கு அவங்க